அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சிறிய கதை பார்க்க போகிறோம். ஒரு அழகிய கிராமத்தில் விவசாயி இருக்கார். கிராமம்னாவே விவசாய நிலங்கள் நிறைய இருக்கத்தானே செய்யும். விவசாய நிலங்களுக்கு நடுவே அவருக்கு ஒரு கிணறும் இருக்கிறது. காலப்போக்கில் அந்த கிணறு வற்றி அந்த கிணத்துல தண்ணியே இல்லாமல் போனால் அது பயன்படுறதும் இல்லை. அந்த கிணத்தை மூடிடலான்னு முடிவு பண்ணி அவர் ஒவ்வொரு முறையும் நினைக்கும் போதெல்லாம் அதற்கு நிலங்கள் ஏதாவது ஒரு வேலை வந்துடும். ஆட்கள் வேலை அந்த வேலை செய்வதற்கு கரெக்டாகவே இருக்கும். இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கிணறு மூடவே இல்லை. சரி, அதை அப்படியே விட்டுறலாம். ஆனால் என்ன அந்த கிணறுனால இடையூறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆட்கள் வேலை செய்ய உள்ள வயலுக்குள்ளே போகும்போதோ, விவசாயி போகும்போதோ, விவசாயி மாடு ஏர் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த காளை மாடுகள் செல்வதற்கு அவர் வளர்ப்பு பிராணிகளான ஆடு மாடு இந்த கோழிகளுக்கும் அது இடையூறாக இருந்துகிட்டே இருந்துச்சு. மூடணும் நினைக்கிறாரு. அதற்கான சந்தர்ப்பம் அமையவே இல்லை. இதெல்லாம் வளர்த்துறதுல அவர் ஒரு கழுதையும் வளர்த்திட்டு இருந்தார். ரொம்ப வருஷமாக இருக்குது. அது இப்போ வயதும் ஆயிடுச்சு. அந்த கழுதை எதுக்காக அவருக்கு உபயோகப்பட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னா, வண்டிகளால் அந்த வயலுக்குள்ளே கொண்டு போக முடியாத பொருட்களை அந்த கழுதை மேலே பொதி மாதிரி வச்சாங்கன்னா, அந்த பொதி சுமந்துட்டு போய் கழுதை வேலையாட்கள்கிட்ட கொடுக்கணும். வேலையாட்கள் ஏதாவது பொருளை கொடுத்து விட்டால் அது கொண்டாந்து எங்கே அடுக்கி வைக்கணுமோ, எங்கே பத்திரப்படுத்தணுமோ அந்த இடத்துல கொண்டாந்து அது செலுத்துவோம். இதே தான் கழுதையோட உபயோகமாக விவசாயிக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கழுதை மேலே இதே மாதிரி பொதி ஏற்றி விவசாயி அனுப்பிச்சி விடுறாரு. ஆட்கள்கிட்ட ஏதோ கொடுத்து விட சொல்லி. கழுதை போயிட்டுருக்கும்போது, அதுவும் பாவம் வெயிட்டு வயசான கழுதை இல்லையா, கால் தவறி அந்த வற்றிய கிணத்துக்குள்ளே விழுந்துருது. கழுதை கிணத்துக்குள்ளே விழுந்ததுமே அது ஒலி எழுப்புது. அது விழுந்துட்டேங்க காப்பாற்ற சொல்லி. உடனே அங்கே வேலை செய்து கொண்டு வேலையாட்களும் நம்ம விவசாயியும் ஓடுறாங்க பதறிட்டு. போய் எதேதோ யோசனை பண்ணுறாங்க, எதேதோ பண்ணி பார்க்குறாங்க. அப்பயும் அவங்களால கழுதையை மீட்க முடியல. கழுதை மேலே பாரமும் வேறு இருக்கிறது. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அப்புறம் எல்லோரும் சொல்கிறாங்க, இனி அந்த கழுதை மேலே வந்தாலும் அது கால் எப்படி உடஞ்சிருக்கும், வயசும் ஆயிடுச்சு. அதனால நீ வயல் வரப்புகள் எல்லாம் பொருள் கொடுக்கவும் முடியாது, சும்மா வச்சிட்ருக்கவும் முடியாது. இது என்ன ஆடா கோழியா, இது சும்மாவும் வச்சுருக்க முடியாது. கிணறும் மூட வேண்டியதான். எத்தனையோ நாட்கள் நீங்களும் யோசனை பண்ணுறீங்க, உங்களால் முடியல. இன்றைக்கி இத்தனை பேர் இருக்கோமே, நம்ம கிணத்தை மூடிடலாம். விவசாயி இதுவும் சரிதான். அந்த கழுதை இனி எனக்கு பிரயோஜனமே படாது, கிணறும் எனக்கு பிரயோஜனப்படாது. எல்லோரும் மண் அள்ளி கிணத்துல கொட்டுங்க, கழுதையும் மூடியெல்லாம் கிணத்தையும் மூடிட்டால் எனக்கு ஒரே நல்ல வேலை முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. யாருமே கழுதை துடிக்குமேங்கிறத யாருமே யோசிக்கல. அந்த இடத்துல வேலை முடிஞ்சால் சரிங்கிற எண்ணத்தில் தான் இருந்தாங்க. கழுதை எப்படி நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்த கழுதைக்கு ஒரு ஏமாற்றம். எல்லோரும் மண் அள்ளி உள்ளே போடவும் கழுதைக்கு தெரிஞ்சிருச்சு, கிணத்தை மூடுற சாக்கில் நம்மளையும் மூட போகிறாங்களே அப்படின்னு. வேணால் அது இல்லை, நம்ம உயிர் நமக்கு முக்கியம், நம்ம உயிரை நம்ம எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு நினச்சி கழுதை என்ன பண்ணுது, தான் மேலே விழுகிற மண்ணை துள்ளி துள்ளி தட்டி விடுது. அது ஒரு குதிச்சா மேலே இருக்கிற மண் சரிஞ்சு தான் விழுகணும். அப்படியே அந்த பொதியோட பாரத்தையும் அது பொருட்படுத்தாமல் துள்ளி துள்ளி தள்ளி அந்த மண், அது மேலே விழுகிற மண்ணெல்லாம் தட்டி தட்டி விட்டுட்டே இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம். இந்த கழுதைக்கு பாரு, தான் உயிர் மேலே எவ்வளோ ஆசை, தட்டி தட்டி விடுது. எவ்வளோ நேரம் அது தட்டப்போகுது அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டு. நம்ம வேலையை பார்ப்போன்னு கழுதை மேலே விழுகுதா கிணத்துக்குள்ளே விழுகுதாங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பொருட்படுத்தவே இல்லை. வேலையாட்களும் விவசாயியும் மண்ணை அள்ளி அள்ளி போட்டுட்ருக்காங்க. நேரம் போயிட்டே இருக்கு, அடுத்த வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. கழுதை விடாமுயற்சி அது என்ன பண்ணுச்சு, நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையோட அந்த மண்ணெல்லாம் தள்ளி விட்டு இவங்க மண் போட கிணறு மூட மண் மேலே வருது. கிணத்தோட விளிம்புக்கே வந்துடுது. கழுதையும் தான் உயிரை காப்பாற்றிட்டு துள்ளி குதித்து தோட்டத்துக்குள்ளே பூந்து ஓடியே போயிடுச்சு. நீ இவங்கள்ட்டெல்லாம் நம்ம இருக்கவே கூடாதுன்ட்டு. இப்போ கழுதை நினச்சிது அதோட உயிரை காப்பாற்றிக்கிச்சு இல்லையா. இதே சிறிது நேரத்துக்கு முன்னாடி கழுதை ஒலி எழுப்பி காப்பாற்ற ஆளை கூப்பிட்டுச்சு. தனக்கு உதவ யாருமே இல்லைங்கும் போது அது சோர்ந்து போகலை. நம்ம விதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அது நினைக்கவும் கிடையாது. அது மேலே அவ்வளோ பாரம் இருந்தும் அது கிணறு மூடுற தூரத்துக்கு அந்த மண் விழுக விடாமுயற்சியோட தன்னம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு நம்ம எப்படியும் பொழைச்சிடலாம் அப்படின்னு தன்னை தானே காப்பாற்றிக்கிச்சு. பார்த்தீங்களா? இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்மளால் முடியாததுங்கிறது முதல்ல எதுவுமே இல்லை அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்கு வேணும். அதே சமயம் தன்னம்பிக்கையோடு நமக்கு விடாமுயற்சியும் வேணும். ஒரு தடவை முயற்சி செஞ்சுட்டு நான் தன்னம்பிக்கையோட முயற்சி செஞ்சேன், எனக்கு நடக்கலையே நம்ம சோர்ந்து போகாமல் விடாமுயற்சி செய்யணும். கண்டிப்பாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த கதை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.